மனுஷனுக்குன்னு ஒரு சாயலை அவன் தரிப்பித்து கொண்டான். கர்த்தருடைய சாயலை இழந்தான். அவருடைய ரூபத்தை இழந்து மனுஷ சாயலா அவன் மாறிட்டான். இந்த சாயல்ல இருந்து அவனை விடுவிக்கணும்னு சொன்னா அவர் இந்த சாயலை தரிப்பித்துக் கொள்ளுன்றதுக்காக அவர் சிலுவையிலே மரிக்கும்படியாக இந்த சாயலை தரித்து அடிமையின் ரூபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வார்த்தையின் ஆழம் என்ன தெரியுமா? உங்களுக்காக பேசுகிற ரத்தம். The blood which is speaking for you. ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். மனுஷனுடைய சாயலாகவே அவர் மாறினதுக்கு காரணம் என்ன? Even God cannot forgive sin from sitting in heaven. அதனால தான் இந்த சாயலுக்கு வந்தார். என்ன வார்த்தை சொல்லுது அது? Even God cannot change the principles of natural law which is given to man.